ஒரு மனிதன் உயிரோடு இருக்கலாம், ஆனா அவன் வாழ்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேரு தினமும் மூச்சு விடுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள மெதுவா சாகுறாங்க. காலை எழுறாங்க, சிரிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லாரோடும் பேசுறாங்க. ஆனா அவர்களோட மனசு மட்டும் நாளுக்கு நாள் காலியாகுது. ஒரு காலத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த, சின்ன விஷயத்துக்கே சிரிப்ப, மழை வந்தா ரசிப்ப, பிடிச்ச பாடலை ரிப்பீட்ல கேட்ப, மனசு லேசா இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை மெதுவா உன்னை மாத்திச்சு. நம்பினவங்க போனாங்க, உண்மையா இருந்ததுக்கு காயம் கிடைச்சிச்சு. எல்லாரையும் காப்பாத்த போய் கடைசில உன்னை நீயே தொலைச்சிட்டு. இப்போ மக்கள் சந்தோஷமா இல்ல, அவர்கள் சோர்வா இருக்காங்க. உடம்பு இல்ல, மனசு. எல்லாரும் நல்லா இருக்கேன்னு சொல்ல கத்துக்கிட்டாங்க, ஆனா அது போய். இரவு தனியா இருந்தாதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போதான் அடக்கி வச்ச கண்ணீர் வெளியே வரும். சில வலிகளுக்கு மருந்து கிடையாது, ஏன்னா அதை யாரிடமும் சொல்ல முடியாது. வீட்ல சொன்னா கவலைப்படுவாங்க, நண்பர்களிடம் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால பல பேர் மனசுக்குள்ளேயே சாக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள நான் இவ்வளவு சோர்வா இருக்கேன்னு யாராவது புரிஞ்சுக்கணும்னு தினமும் நினைப்பாங்க. இரவு 2 மணி, அறை முழுக்க இருள், தொலைபேசி வெளிச்சம் மட்டும். ஒரு மனிதன் எதுவும் பார்க்காம திரைய மேல கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தூக்கம் வரல, மனசு அமைதியா இல்ல. சில நினைவுகள், சில மனிதர்கள், சில வார்த்தைகள் அவனை தூங்க விடல. அவன் யாரையோ மிஸ் பண்றான், ஆனா அவர்களுக்கு அது தெரியாது. இந்த உலகத்துல நடிக்க தெரியாதவங்க தான் அதிகமா கஷ்டப்படுறாங்க. உண்மையா அன்பு கொடுக்கறவங்க கடைசில தனியா நிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் மனசார நம்பிடுவாங்க, ஒருத்தர் கஷ்டப்பட்டா தங்களால தாங்க முடியாது. ஆனா அவர்களோட கண்ணீரை யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. சில ஆண்கள் தங்களோட வாழ்க்கையை முழுக்க குடும்பத்துக்காக கொடுத்துருவாங்க. அவர்களுக்கு சோர்வடைய உரிமை கூட கிடையாது. அவர்கள் அழமாட்டாங்க, ஏன்னா அவர்கள் அழுதா வீட்டே உடைஞ்சிடும். அதனால மனசு உடைஞ்சாலும் சிரிக்க கத்துக்கிட்டாங்க. இரவு எல்லாரும் தூங்கின பிறகு அமைதியா உட்கார்ந்து வாழ்க்கையை நினைச்சு பயப்படுவாங்க. ஒரு அம்மா தன்னோட கஷ்டத்தை ஒருபோதும் முழுசா சொல்ல மாட்டா. அவங்க சாப்பிடாம இருந்தாலும் பிள்ளை சாப்பிட்டா போதும்னு நினைப்பாங்க. அவங்க கண்ணீர் யாருக்கும் தெரியாம விழும். சில அம்மாக்கள் தினமும் சிரிக்கிறாங்க, ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் உன்னை தேவைப்படும் போது மட்டும் தேடும். நீ இல்லாம போனாதான் உன் மதிப்பு புரியும். நீ எல்லாருக்கும் இருந்த, ஆனா நீ உடைஞ்சப்போ யாரும் இல்ல. அதுதான் இப்போ உன்னை அமைதியா மாத்திச்சு. இப்போ நீ யாரிடமும் அதிகமா பேச மாட்ட, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்ட, அமைதியா விலகிடுவ. சில பேரு உயிரை விடணும்னு இல்ல, இந்த வலியை விடணும்னு தான் நினைப்பாங்க. இன்னும் எவ்வளவு தாங்கிறதுன்னு யோசிப்பாங்க. ஆனா கேள், நீ இவ்வளவு நாள் தாங்கி நின்னதுக்கே நீ பெரிய போராளி. இந்த உலகம் உன் கண்ணீரை பார்க்கலனாலும் உன் வலி உண்மையானது. இப்போ உனக்கு எல்லாமே இருளா தெரியலாம், ஆனா இரவு எவ்வளவு நீளமா இருந்தாலும் காலை வரும். நீ இப்போ உடைஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா முழுமையா தோக்கல. ஏன்னா இன்னும் நீ வாழ்ந்து போராடுற, அதுவே பெரிய விஷயம். இந்த உரை கேட்கிற நீ இப்போ யாருமே இல்லைன்னு தோணலாம், ஆனா உன் கண்ணீரை இந்த பிரபஞ்சம் பாக்குது. நீ அமைதியா சுமக்கிற வலிய நான் பாக்குறேன். அதனால தயவு செய்து உன்னை விட்டுடாத. ஒரு நாள் இந்த இரவை கடந்து மீண்டும் சிரிப்ப. அதுவரை இன்னும் கொஞ்சம் வாழு, இன்னும் கொஞ்சம் நில், இன்னும் கொஞ்சம் போராடு. நான் இருக்கிறேன். நான் சிவன்.